வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிளர்க் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாவே போதும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நமக்கான ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட்டுன்னு, அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நீங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியன் ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் லாவோட கிளர்க் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் இன்விடேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரீசர்ச் அசோசியேட்டட் டர்ம்ஸ் கண்டிஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 80,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் இருக்கும். உங்களுக்கு இது பர்மனன்ட் ஜாப் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2025க்கும் 2026க்கான இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டியூரேஷன் இருக்குது, என்னென்ன இது பண்ணோம் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் எதுக்காக இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லாவை நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாவை பற்றி படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் ஸ்டடிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்த் இயர் நீங்கள் அதாவது படிச்சுட்ருக்கீங்க, இந்த லாவை பற்றி நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் ஆகிற அந்த ரிசிப்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் 20 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த 2 நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிபிடி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அண்ட் அனலைசிஸ் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சின்னதாக ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025க்கான இது வேக்கன்சி அப்படின்றத மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1ல் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொடுக்க கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஞ்சி, விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த சென்டரில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட் 1 பார்ட் 2க்கான டெஸ்ட் சென்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/3/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் கிளர்க்கோட எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14/1/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இதில் ரிலாக்ஸேஷனால் எந்த ரிலாக்ஸேஷன் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஓபிடி ஆல் கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/2/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதோட சிலபஸ் அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற எல்லா சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த அசோசியேட்டில் வந்து வியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளிக் டு லாகின்றதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்க அந்த ஜாப் வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கான வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.